விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். நான் சித்தா பார்த்துட்டு அருண் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆஃப்டர் சித்தா. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டேன். நான் சாரோட லுக்குக்கு மேட்ச் ஆகணும் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப்னு சொல்லுவேன். நான் திடீர்னு கதை சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி எந்திரிச்சிட்டு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஐப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பிதாமகன் ரொம்ப பிடிக்கும் அவரோட. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப அழுகையா வந்தது. திடீர்னு இந்த கேரக்டர் இருப்பாரு, கிருஷ்ணான்னு போயிடுவாரு. வணக்கம் துஷாரா அவர்களே. வணக்கம் சுதர்ஷன் அவர்களே. நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு படங்களுமே நீங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்றது எல்லாமே பெரிய பெரிய படங்களா இருக்கு. ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸாகவும் இருக்கு. ஸோ வீரதீர சூரன்ல உங்களுடைய கேரக்டர்ல இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய கேரக்டர் நேம்ல இருந்து அது அவங்களோட அட்ரிபியூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் கலைவாணி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கலைவாணி இஸ் ஃபுல் ஆஃப் லவ், செல்ஃப்லெஸ் லவ். அவளோட உலகமே வந்து ஐ திங்க் காளி, அவளோட 2 பசங்க, அவங்கள சுற்றி தான் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நான் பண்ண என்னோட கேரக்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வேறுபட்ட ஒரு கேரக்டராக தான் இருக்கும் கலைவாணி. அண்ட் ஷி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் டெப்த், ஸோ மச் ஆஃப் லவ். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு நான் டப்பிங் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஐ வாஸ் லைக் நான் ஏதோ வேற ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கேரக்டராக இருந்தது. அந்த வேற ஒன்று பண்ணியிருக்கேன்னா அது எப்படி டிஃபைன் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி அது நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லுக்கில் இருந்து எல்லாமே வந்து ஒரு ஊருக்கார பொண்ணு, மதுரை மேலூர் சைடில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த பேக்ட்ராப்பில் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறனால என்னோட டோனே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. கொஞ்சம் மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அப்படியே மாரியம்மா மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு மீட்டரில் உட்கார வச்சு, அது அருண் சார் வாஸ் வெரி பர்டிகுலர், விக்ரம் சார் வாஸ் வெரி பர்டிகுலர். அந்த மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸில் மாரியம்மா அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு தே வர் வெரி பர்டிகுலர். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறுபட்ட கேரக்டராக தான் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணாக இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர் டன். ஸோ அருண் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட நரேட் பண்ணுறதுக்கு வரும்போது, இல்லை உங்களை இந்த படத்துக்காக காஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? என்ன படம் அவரை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதில் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க? ஆக்சுவலி நான் சித்தா பார்த்துட்டு அருண் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். நைட் டெக்ஸ்ட் பண்ணேன். நான் ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆஃப்டர் சித்தா. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், ஒரு பெரிய மெசேஜ். அந்த டைமில் அவர் இந்த கதை எழுதிட்டு இருந்திருக்காரு, அது எனக்கு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் ஜெகதீஷ் ரூட் அவங்க வந்து ஹீ ஒன்லி டோல் மீ இந்த மாதிரி அருண் அவங்களோட படத்துக்கு ஐ திங்க் நீ போயிட்டு மீட் பண்ணு, கதை கேளு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் போய் கதை கேட்டோம். டிரெக்டாக லைக் ஒரு 3 hour நரேஷன் இருந்தது. லைக் ஐ வாஸ் இப்படி இருந்தேன், அப்படியே இப்படி வந்துட்டேன் நான். அந்த மாதிரி தான் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் என்னால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்க படத்தில் அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக்கே எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கம்ப்ளீட்லி வேற. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்கும். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த ஃபிலிம். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் when an actor like விக்ரம் சார், லைக் ஹீஸ் அ லெஜண்ட், வாட் அ பர்ஃபார்மர். அவர் கூட நம்மளுக்கு ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது நடிக்கிறதுக்கு. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் அருண் சார் எழுதுகிற ஃபீமேல் கேரக்டர்ஸ்னால் இட் ஹேஸ் ஸோ மச் டெப்த் டு இட். அவர் நரேட்டிவே வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பன்னியாரும் பத்மினியும் எல்லாமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னை இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணது, லைக் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, பிகாஸ் நானும் சாரோட லுக்குக்கு மேட்ச் ஆகணும் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் அ பெஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப்னு சொல்லுவேன். நான் பெஸ்ட் டெசிஷன். ஆமாம், இந்த படம் நடித்த பிறகு நான் ஒன்று தான் நினச்சேன், எல்லா படமும் இந்த டைரக்டர் இந்த ஆக்டர் கூடயே நம்ம ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ யா, I'm very happy part 2 is coming first. Part 1 எடுப்போம். So I'm very happy. So லுக் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த கேரக்டராக மாறி இருந்திருப்பீங்க. அதே மாதிரி விக்ரம் சாரும் அந்த காலின்ற கேரக்டரில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விக்ரம் சார் மீட் பண்ணாதா, இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் விக்ரம் சார் மீட் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி we used to work out in the same gym.
ஆனா நான் பேசினது இல்லை, நான் பேசவே மாட்டேன். அப்பெல்லாம் நான் நடிக்கல. ஐ வாஸ் வெரி யங், காலேஜ் நெஃப்ட்ல படிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு ப்ராப்பர் இன்டராக்ஷன்லாம் இருந்தது கிடையாது. பட் அவரை பாப்பீங்க டெய்லியும்லாம் இல்ல, லைக் ரொம்ப ஆஃபன். நான் டெய்லி போகணும்ல, நான் போவேன். ஸோ யா, பட் நான் பார்த்துருக்கேன், லைக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் லைக் அந்த லுக் டெஸ்ட் அப்பதான் வந்து வி ஸ்போக் ப்ராப்பர்லி. அப்பதான் எனக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. பட் ஒரு எங்களோட ரொமான்ஸா இருக்கட்டும், இட் இஸ் ஆல் லைக் அந்த விண்டேஜ் ஒரு விக்ரம் சாரோட அந்த சாமி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல இருக்கும். இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்ட். ஸோ ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு. படம் ஷிபு சார் கூட பார்த்துட்டு ஹி அப்ரிஷியேட்டட் மீ அ லாட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங், பார்ப்போம். சூப்பர். விக்ரம் சார் என்ன சொன்னாங்க அந்த மீட்டிங்ல, ஃபர்ஸ்ட் மீட்ல? அவர்கிட்ட சொன்னீங்களா அந்த ஜிம் மேட்டர்லாம்? நான் பேசினேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஐ டோல்ட் ஹிம் நான் பார்த்துருக்கேன் அப்படி சொன்னேன். பட் அந்த லுக் டெஸ்ட்லயே வந்து இது எப்படி உட்காரும், என்ன மாதிரி, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னா யூனோ லைக் ஒரு அந்த கம்ஃபர்ட் இருக்கணும் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அருண் சார் மேட் ஷோர். அண்ட் அஃப்கோர்ஸ் விஷுவலாக ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கணும்னா தேனீஸ்வர் சார் லைக் வாட் அவர் லென்ஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஐ திங்க் ஹீ ஹேஸ் தட். அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அந்த லுக் டெஸ்ட் பார்த்தோன்னே எவ்ரிபடி வேர் ஹாப்பி. எவ்ரிபடி வேர் லைக் ஓகே ஃபைன், இவங்க தான் கலைவாணி, இவங்க தான் காளி அப்படின்னு ஆயிடுச்சு. சூப்பர். ஏன்னா இதே பதில் வந்து தங்கலான் ப்ரமோஷன்ல பார்வதி அவங்க சொன்னாங்க. பட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ அதுல அவங்களுக்கு 3 குழந்தைங்க, ஸோ கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஒன்னா வாழ்ந்த ஒரு பேரண்ட்னால அது நம்ம ஸ்கிரீன்ல அந்த ஸ்பேஸை வந்து விக்ரம் சார் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணி, அது அவருக்கும் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம எனக்கும் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம ஒரு இதுவா அப்ரோச் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அதே தான் நீங்களும் சொல்றீங்கன்ற போது சோ சார் வந்து அந்த விஷயங்களை ரொம்ப கான்ஷியஸா, ஐ திங்க் he becomes that character. அவர் வந்து அதான் எல்லாருமே மெனக்கெட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸா ஈஸியா அப்படி அத அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஓ இதுதான் அவங்க போல, காளி போல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, லைக் ஒவ்வொரு கேரக்டரும் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆக்டர், ஹி இஸ் an absolute dream to work with. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் ஃபோக்கஸ் பண்றது சின்ன சின்ன விஷயங்கள், be it from the makeup. அவர் நெத்தியில ஒரு ஸ்கார் இருக்கும், அந்த ஸ்கார்ல அவர் தான் எல்லாமே பண்ணிப்பாரு. ஓகே, அவர் டாம்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹி நோஸ் வாட் டு டூ. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், செட்ல ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா அது இங்க இருக்கணும், எல்லா வேலையும் பார்ப்பாரு. எல்லா லைட்ல இருந்து கேமரா டீம்ல இருந்து டிரெக்ஷன் டீம்ல இருந்து எவ்ரிதிங், ஆல் இன் ஆல் ஹில் டூ. அது யோசிக்கவே மாட்டாரு, ஹெசிடேட் பண்ண மாட்டாரு. எனக்கு இங்க ஒரு ஹேர் இப்படி இருந்துச்சுன்னா ஹேர் லைக் டப்னு நோட் பண்ணுவாரு. ஹி இஸ் வெரி ஃபோக்கஸ்ட். லைக் அவரோட சீன்ஸா இருக்கட்டும், கான்ஸ்டன்டா அதுக்கு ரிஹர்ஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய கத்துக்கிட்டேன். இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ to work with such a incredible actor. அருண் அவர்களுடைய நரேஷன் எப்படி இருந்தது? ஏன்னா இப்படி பின்னாடி இருந்து முன்னாடி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நரேஷன் இருந்தது எனக்கு. சில பேர் வந்து நான் நரேஷன் சூப்பரா சொல்லுவாங்க, சில பேர் மேக்கிங் செம்மையா பண்ணுவாங்க, நரேஷன் வராது. பட் ஐ திங்க் அருண் சார் he has it in him. அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், திடீர்னு கதை சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி எந்திரிச்சிட்டு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பாக்கயத்துல கதை கேட்டுட்டு இருக்கோம், தேர் ஆர் சோ மெனி பீப்புள், எல்லாருமே இருந்தாங்க. நானும் மேனேஜர் கிருவும் தான் கேட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, டப்புன்னு எந்திரிச்சு நின்றுட்டு சொல்றாரு. ஐ வாஸ் லைக் வாவ். லைக் ஏன்னா ஹி சோ இன்டு தி கேரக்டர். நம்மளுக்குமே ஆசை அப்புறம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு கதை கேட்டோன்னா ஐ வாஸ் லைக் we are doing it அந்த மாதிரி. எப்ப நான் கலைவாணியா மாறணும், நான் சார் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஹியூமன் பீங்காகவும் கூட ஹீஸ் டூ குட். அவரோட நரேட்டிவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு செம்மையான ஒரு நரேட்டிவ். ஆஸ் எ பர்சன் ஆல்சோ எனக்கு தெரியல எத்தனை ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் டீம் கூட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், டச்வுட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது எத்தனை பேருக்கு எவ்ரிடே நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் வீரதீர சூரன் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். சூப்பர். ஸோ இது ஒரு நைட்ல நடக்கிற கதை அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? டைரக்டர் தான். அப்படியா? சொல்லிட்டாரா? அதெல்லாம் சொல்லிட்டாரு. சரி சொன்னா ஓகே. அப்ப அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல.
I don't know. சரி, ரைட். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். டைரக்டர் சொன்னதை வச்சு சொல்றேன். இது ஒரு நைட்ல நடக்கிற கதை. பட் சரி எனக்கு தெரிஞ்சதானே சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபிலேயே எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அது சார்பட்டால இருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்க ராயன், வேட்டையன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஒரு நைட்ல அப்படின்றது வந்து அது பார்க்கும்போதும் அந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு இவ்வளவு விஷயங்கள் பொருத்தி பார்க்கறதுன்றது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் கண்டினியூட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஆஸ் அ பெர்ஃபார்மரா அதெல்லாம் இன்னும் மோஸ்டா நைட் ஷூட்ஸ் தான் இருந்தது எனக்கு. அண்ட் எப்படி சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த படம். நிறைய சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சில அமௌண்ட் ஆஃப் சீன்ஸ் தான் இருக்கு. அதுல வந்து ஒரு கதையை நரேட் பண்றது ரொம்ப புதுசா இருந்தது. இப்ப பார்ட் 2 என்ன பார்ட் 2 அப்படின்ற மாதிரி தான் அந்த படமே இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக். இது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் மேட் ஃபிலிம். லைக் சித்தா வந்து he's a brilliant director. ஸோ உங்களுடைய கேரக்டர் பிக் நான் பற்றி பேசணும். ஸோ இது வந்து ஒரு மதுரை பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, கலைவாணி. பட் மாரியம்மா சென்னை மெட்ராஸ் பொண்ணு, ஸோ நார்த் மெட்ராஸ் பொண்ணு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வேட்டை என்ன அது அந்த ஊரில் நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த ஜோனில் இருந்தது. பட் ராயன்மே வந்து சென்னை அந்த ஜோன்ல இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் கேப்சர் பண்ணி அதை டெலிவரி பண்றதுல சம்பந்தப்பட்ட அந்த ஊர்க்காரியாவே நீங்க மாறணும்ன்ற போது உங்களுக்கான இன்புட்ஸ், உங்களுக்கான மெனக்கடல் எனக்கு நாட் சென்னை ஸ்லாங் பேசுறது லைக் அதுதான் டிஃபிகல்ட் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வேட்டையில சரண்யா கேரக்டர் அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் எடுக்கிறதும் அதுக்கு ஒரு ரைட்டர் இருந்தாங்க, அதுக்கு டயலாக் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சார்பட்டாக்கு தமிழ் பிரபா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தனுஷ் சார் டப்பிங்ல இருந்தாரு, ஃபுல்லா அவர் இருந்தாரு. இந்த படத்துல நம்ம ஒரு திண்டுக்கல்ல நம்ம ஒரு ஸ்லாங், அதனால எனக்கு அது டிஃபிகல்ட்டா இல்லை. அது ஏதோ நம்ம ஊர்ல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ அந்த லாங்குவேஜ், அந்த ஆக்சென்ட் அது வந்து எனக்கு பிரச்சனையா தெரியல. அந்த டைலக்ட் வந்து எனக்கு பிரச்சனையா தெரியல இந்த படத்துல. ஸோ விக்ரம் சார் கிட்ட நடிப்பு சார்ந்து ஏதாவது பேசினது உண்டா ஃப்ரீ டைம்ல? நான் எப்பயுமே கான்ஸ்டன்டா அவர் என்ன பண்றாருன்னு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். லைக் அவர் நடிக்கும் போது என்ன பண்றாரு, ஒரு சின்ன ரியாக்ஷன் எப்படி பண்றாரு, அவரு he'll be constantly thinking. அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவார், ஒரு ஸ்டூடியஸாக படிச்சுட்டே இருப்பார், எழுதிட்டு இருப்பார். லைக் இந்த டைலாக் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார், கேரக்டரில் இருப்பார். ஆனால் he'll also make fun and he's very kind as a human being. அப்படி இருக்கும்போது லைக் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. இந்த மனுஷன் இவ்வளோ ஹைட்ஸ் போயுமே he doesn't hesitate to do anything. ஏதாவது ஒன்று கீழே வந்துச்சுன்னா டப்புன்னு எடுத்து பண்ணிடுவாரு. யாராவது வந்து பேசினாங்கன்னா லுக்கில் இருக்கும்போது யாராவது வந்து ஃபோட்டோ கேட்டால் ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, சில பேர்லாம் இல்லை நோ அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அவர் ஃபோனில் எடுத்துகிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை கொடுத்து அவங்க நம்பர் வாங்கிக்கோ, படம் முடிச்சோன்னு அனுப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ ஆக்சுவலி இட்ஸ் a good thing. நோ யாருமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஐ திங்க் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட் ஆக்டரோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேட் ஹியூமன் பீயிங். லைக் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் தி என்டையர் டீம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் எவ்வளவு டெடிகேட்டிவா இருந்தாலும் ஒரு செட்டை கலகலன்னு வச்சுக்கிறது, அப்பப்போ சில பிராங்க்லாம் பண்ணுவாங்க. you will not believe ஒரு லைட்மேன் அண்ணால இருந்து ஒரு ஸ்டண்ட் டபுள்ல இருந்து எல்லாத்தோட பேரும் அவருக்கு தெரியும். எப்படி இருக்கீங்க லைக் அதை எப்படி I don't know. and he feeds people, he loves to give, he is a giver. இவரும் சரி அருண் சாரும் சரி ரெண்டு பேருமே அப்படிதான். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க செட்ல. லைக் நான் சொன்ன மாதிரி எத்தனை ஆக்டர்ஸ்க்கு இது கிடைக்கும்னு தெரியல. லைக் இந்த மாதிரி ஒரு இன்க்ரெடிபிள் டீம் கூட ஒர்க் பண்ணுறது, அவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸ் அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஃபார்ச்சுனேட். சுராஜ் சார் பற்றி பேசணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 படங்களுக்கு மேலே மலையாளத்தில் பண்ணிட்டாரு, ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். ஸோ தமிழில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? ஏன்னா அவரோட படங்களை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா எனக்கு சுராஜ் சார் வந்து ஹீல் ஹேவ் திஸ் ஒரு இப்ப முரா கூட வந்தது. அவரு எப்படின்னா சில ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஒரு கேரக்டர் வாழ்ந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டர். லைக் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார் இஸ் ஆல்சோ லைக் தட். அவங்களாம் ரொம்ப ஈஸியா தி பிகம் தட் கேரக்டர். நம்ம அவங்கள பார்த்து எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இப்போ நீங்க என்கிட்ட பேச நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கதான்
நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது நீங்கள் எனக்கு கொடுக்குற எனர்ஜி தானே. அதே மாதிரி தான் படத்துலையும் லைக் விக்ரம் சார் நிற்கும் போதோ, சுராஜ் சார் நிற்கும் போதோ, எஸ்டி சார் நிற்கும் போதோ அவங்க கொடுக்குற எனர்ஜியை தான் நான் வாங்கி ஐ திங்க் ஐம் கிவிங் இட் பேக். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் வீரதீர சூரன். சூப்பர். ஸோ அங்கே வேட்டையனில் ஃபகத் சார் கூடயும் சரி, இங்கே சுராஜ் சார் கூடவும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரி பற்றி அவங்களோட படங்கள் பற்றி ஏதாவது பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் நான். ரொம்ப ராவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஈஸியாக, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு மலையாளம் ஃபிலிம். எப்படி சொல்றது, லைக் எனக்கு சார்லி ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் டேஸ், லைக் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். எனக்கு பேர் டக்குன்னு வரல. பட் இட்ஸ் அது ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் அந்த மாதிரி ஜோனும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு யாராவது டைரக்டர்ஸ் பார்த்தா. ஏன்னா சார்லியும் சரி ரொம்ப ஆர்ட்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். I really love that kind of films. ஸோ அதே சமயம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சார்லி, பெங்களூர் டேஸ் சொன்ன மாதிரி, ஸோ ஃபீல் குட் படங்களும் மலையாளத்திலிருந்து அவ்வளோ ஒரு கிளாசிக்கான படங்கள் நமக்கு ரீசெண்ட் டேஸ்லேயே இருக்குது, பின்னாடியும் இருந்திருக்கு. பட் இன்டென்ஸான படங்களும் நிறைய இருக்கு. ஒரு ஹீரோயிசம் அப்படின்லாம் இல்லாமல் ஸ்டோரியும் எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்டென்ஸான விஷயங்கள் இருக்கு. பட் நீங்கள் இந்த 2 படமே ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக பண்ணுன்றனால இங்கே நம்ம இன்டென்ஸான கேரக்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்படி அந்த ஊரில் அப்படி பண்ண I don't mind doing films that are intense also. எனக்கு கும்பலாங்கி நைட்ஸ், எனக்கு I'm like அதான் நான் சொல்றேன், versatile. எனக்கு எல்லா I want to be a performer. எனக்கு I don't want to restrict myself to இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ நான் பர்சனலாக என்ன கேரக்டரோட ரெசனேட் பண்ணுறனோ, கனெக்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ not just the strong characters. I have my vulnerable sides too. I want to do a very innocent girl. அதுவும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்னும் எந்த ஸ்கிரிப்ட்ஸும் வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ விக்ரம் சார் கூட பேசும்போது உங்களுக்கு பல நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கும்போது சாரோட படங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக தியேட்டர்ஸ்லையோ இல்லை டிவிலையோ பார்க்கும்போது சில படங்கள் ரிப்பீட்டடாக இருந்த இப்போ ரஜினி சாரோட நீங்கள் படைப்பா பற்றி நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேட்டையன் ப்ரொமோஷனில். ஸோ அந்த மாதிரி விக்ரம் சாரோட படங்களில் உங்களுக்கு எனக்கு பிதாமகன் ரொம்ப பிடிக்கும். அவரோட எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப அழுகையாக வந்தது. அந்த மாதிரி சியான் சேது, எனக்கு சேது கிளைமேக்ஸ்லாம் எனக்கு ஐ எம் லைக் இல்லை அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு இது. அண்ட் தெய்வ திருமகளா இருக்கட்டும், அவர் செட்டில் திடீர்னு இந்த கேரக்டர் இருப்பாரு, கிருஷ்ணான்னு போயிடுவாரு. ஐ எம் லைக் வாவ் வாட் இஸ், அப்படியே நான் சார் வேணாம் சார் அப்படி சொல்றேன். அந்த கேரக்டர் கான்ஸ்டன்டா ஒரு 10 minutes பண்ணுவாரு. அப்படியே இந்த கெட்டப்லாம் அந்த கேரக்டர் பண்ணுவாரு. ஓ மை காட், அது எப்படி பண்றாருன்னே தெரியல. இட் இஸ் டூ குட் எனக்கு. ஸோ அண்ட் அருண் சார் எல்லாருமே வந்து இது லைக் ஒரு அட்மிரேஷன் தான் விக்ரம் சார்னாலே. ஸோ ஐ திங்க் வாட் அன் ஆக்டர். ஒரு ஆக்டர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர் அப்படின்னு. ட்ரூ டெஃபினிஷன் இஸ் ஹிம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். லைக் ஃப்ரம் த ஃபுட் ஹீ ஈட்ஸ், ஒர்க் அவுட், கான்ஸ்டண்ட்டாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது கேரக்டருக்கு. அந்த கேரக்டர் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்டர். டெடிக்கேட்டட்னால இப்போ ரஞ்சித் சார் ஒர்க் பண்ண தங்கலான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த கேரக்டராகவே படம் ஃபுல்லாக எவ்வளோ டஃப்ன்றது சினிமாக்கும், அதாவது அந்த ப்ராசஸ் தெரியாதவங்களுக்கு கூட அது எவ்வளோ டஃப்ன்றது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ சார் அவ்வளோ விஷயங்களை கடந்து போயிருக்கும்போது இந்த மாதிரி சாரோட ரோல் அவர் பிக் பண்ணுறதை பற்றி ஏதாவது as an performer I think அது அவரோட love for this industry, I guess. love for acting. அது வந்து எப்படின்னா என்ன வேணாலும் I think his will power is on point 100%. அவரு நீங்க இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், அவர் if he walks into the room ஒரு எனர்ஜி அப்படியே டப்னு எல்லாத்து கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாரு. அண்ட் நான் சொல்றேன், அடுத்து ஒரு 10 படம் இவரு கூடயும் அருண் சார் கூடயும் நான் ஒர்க் பண்ணுவேன்னா நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு. ஸோ நான் அதான் சொன்னேன், ஹி இஸ் an absolute dream to work with. எஸ்.ஜே. சூர்யா சார். ஸோ அவரோட நீங்கள் ஆல்ரெடி ராயனில் ஒர்க் பண்ணீங்க, பட் காம்பினேஷனாக இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எஸ்.ஜே. சார் கூட அந்த
சாங் மட்டும் சாங் மட்டும் இருந்திருக்கீங்க. அதுல மட்டும் இருந்தேன். பட் இதுல உங்களுக்கு சாரோட சீன்ஸ் இருக்கா? நிறைய இல்ல, பட் இருக்கு. எஸ்ஜே சார் வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர் எஸ்ஜே சார். அவர் ஒவ்வொரு டைரக்டர் சார் இது ஓகே சார், இது குறைச்சிக்கிட்டா ரொம்ப ஒர்க் பண்ணுவார் அவரோட கேரக்டருக்கு. அண்ட் ஹீ இஸ் வெரி மோட்டிவேட்டிங். என்னம்மா இப்படி நடிக்கிற சுப்பா சார் இந்த பொண்ணு, அந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள. இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லும் போது தான் ஐயோ இவங்க கூட நம்ம திருப்பி ரியலைசேஷன் வந்துட்டே இருக்கணும். ஓகே வி ஆர் ஹியர், வி ஆர் டூயிங் திஸ் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், செம்ம டிட்டர்மைண்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இந்த மாதிரி அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் கூட நடிக்கும்போது தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் ஃப்ரம் அருண் சார் அண்ட் விக்ரம் சார்? அவங்க நிறைய சொன்னாங்க படம் பார்த்துட்டு. சார் சொன்னது என்ன பர்ஃபார்மன்ஸ் ஃபயர் பா அப்படின்னாரு. அண்ட் அருண் சார் சொன்னாங்க நான் நினச்ச மாதிரி ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க துஷாரா அப்படின்னாங்க. லைக் கண்டிப்பாக கலைவாணி மக்கள் மனசில் நிற்பா அப்படின்னு நம்புகிறேன். சூப்பர். ஸோ உங்களுடைய படங்கள் பார்த்துட்டு விக்ரம் சார் ஏதாவது அந்த படம் பார்த்தேன்? I think he has watched Sarpata, Rayan, like all the films he has watched, and he tells me இப்பவுமே சொல்லுவாங்க this film will do something in your career, like it will definitely change something in your career அப்படின்னு. I'm also hoping it does. சூப்பர். ஸோ உங்களுக்கு தமிழ் தாண்டி மற்ற மொழிகள்ல இருந்து மலையாளத்தில் நடிக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ தெலுங்குலையோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து? எனக்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லை. I'm open. See, we all are here to perform. அது நம்ம என்டர்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும். பட் இப்போதைக்கு எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதில் இருக்கேன். சப்போஸ் வேறு இண்டஸ்ட்ரியில் எனக்கு வேறு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அது என்னால் ரெசனேட் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ யார் மற்ற இண்டஸ்ட்ரியிலோ நம்ம இண்டஸ்ட்ரியிலையோ சூப்பராக பண்ணிட்டுருக்காங்கன்றது உங்கள் ஜோனில் கேட்க? அது அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் லைக் எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங் த ஒர்க் அண்ட் டூயிங் இட்ல. ஸோ இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். அவங்க இப்போ நான் ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி தானே எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் கிரேட். ஏன்னா இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய பேசுகிறனால இப்போ ஒரு குட்டி குட்டி கேரக்டர்ஸாக இருந்தால் கூட அதை சூப்பராக பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ மலையாளம்லையும் எனக்கு ஃபேவரட்ஸ்னா எனக்கு பார்வதி மேம் ரொம்ப பிடிக்கும், மஞ்சு வாரியர் மேம் பிடிக்கும், நித்யா மேனன் பிடிக்கும், சாய் பல்லவி பிடிக்கும், ட்ரிஷா. ட்ரிஷா கனி உங்களுக்கு பயங்கரமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் தனுஷ் சார் ஃபேன் நான். எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் ஐம் விக்ரம் சார் ஃபேன். லைக் பாப்பேன் பிடிக்கும் and all, but after I really admire him as a person, as an actor and all of that. So Fahad sir, Nawazuddin Siddiq, ராதிகா ஆப்தே, அப்படியே போயிட்டே இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இஃப் ஐ ஹாவ் அ சான்ஸ் எல்லாரு கூடயும் நடிக்கணும்னு ஆசை. சூப்பர். அடுத்து உங்களோட பிளான் என்ன படம்? ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் திஸ் ஒன். அடுத்தடுத்து என்ன வருதோ அதில் எது கனெக்ட் ஆகுதோ அது பண்ண. சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. ஏன்னா யார் பிடிக்கும்னு கேட்கும்போது நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், ரொம்ப பர்ஃபார்மர்ஸாக எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொருத்தவங்க இந்த சீட்ல இருந்து உங்களுக்கு யார் பிடிக்கும் யாரெல்லாம்னா உங்க பேரும் அவங்க சொல்லணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.